ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. நான் படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி சொன்னார் நேற்று. அதனால் படத்துக்கு போகிறோம்னு தான் நினச்சேன். இங்கே பாருங்கள், எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா கானாடுகாத்தான் ராஜா வீட்டுக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஐயோ, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இதெல்லாம் அவரோட ஃபோனில் தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் காட்டினார், இதுதான் ராஜா வீடுன்னு சொல்லி. இன்றைக்கி நேரடியாக கூட்டிகிட்டு வந்தாருங்க. சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்தார். நான் ரொம்ப நேரமாக படத்துக்கு போகிறோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருந்தேன். கரெக்டாக காரைக்குடி போகும்போது அந்த வளைவில் திரும்பினார். என்ன இங்கிட்டு திரும்புறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் நம்ம ராஜா வீடு பார்க்க போகிறோம் கானாடுகாத்தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு வேலைப்பாடும் நுணுக்கமாக பார்த்துருக்காங்க அந்த வீட்டில். இது அந்த ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கள் வீட்டுக்காரரு வேலை பார்த்தாராம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி டைல்ஸ் ஒட்டினாராம். இந்த வீட்டுக்குள்ளே போக மட்டும்தாங்க அலௌடு. ஆனால் புதுசாக வந்தவங்க யாரையுமே விடலை. தெரிஞ்சவங்க போயிட்டு வர்றாங்க. ஆனால் ராஜா வீட்டுக்குள்ளே யாருமே அலௌடு கிடையாது. தெரிஞ்சவங்க கூட போக முடியாது. இங்கே பாருங்கள், செக்யூரிட்டி இருக்காங்க. அறவே அலௌடு கிடையாது. இந்த ரோட்டில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், தவிர்த்து உள்ளே அலௌடு கிடையவே கிடையாது. நாட் அலௌடு. எங்கள் வீட்டுக்காரரை என்னையும் பொண்ணையும் வீடியோ எடுங்கன்னு சொல்லி சொன்னால் சுற்றி 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 எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. அட, ஒழுங்காக கரெக்டாக வச்சு எடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் கேட்கல. நீங்கள் வீடியோவே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கோச்சிக்கிட்டுங்கிட்டு வந்தேன். சரி, நில்லு ஒழுங்காக வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்தாருங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்து இன்றைக்கி புதுசாக நேரடியாக போய் பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் காரில் ஏறி கிளம்பிட்டோம். ஒரு அரை மணி நேரம் எடுத்திருப்போங்க அங்கேயே நின்று வீடியோ. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அங்கே கானாடுகாத்தானில் ஒவ்வொரு வீடுமே பார்க்குறக்கு அப்படியே பேலஸ் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி வீடெல்லாம் இப்போ இந்த காலத்தில் கட்டவே முடியாதுங்க. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு ஜன்னல், கதவு எல்லாமே அவ்வளோ நுணுக்கமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், காம்பவுண்ட் சுவர்லாம் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இங்கே இருங்க, இந்த வீட்டில் ஒரு வித்தியாசமாக தூம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. ஆனால் எனக்கு யோசனை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வேளை அங்கே இந்த விறகுல சமைப்போம்ல, விறகு அடுப்பு வச்சுருப்பாங்க போல். அதோட புகையெல்லாம் வெளியில் போகிறக்காண்டி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் எதுவுமே சொல்லலை. கார் ஓட்டுறதுல அவர் எதுவுமே சொல்லலை. சரி, நீங்கள் வண்டியை எடுங்க, நான் ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நான் வீடியோ கட் பண்ணவே இல்லைங்க, எடுத்துகிட்டே வந்தேன். பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீடுமே அப்படியே பேலஸ் மாதிரி தாங்க இருக்குது. கேட்லாம் பாருங்கள், கேட்டு ஜன்னல்லாம் எப்படி அந்த காலத்தில் அப்படியே வித்தியாசமாக இருக்குங்க. இந்த வீட்டில் உள்ள கரையை பார்த்தீங்களா, அந்த கரையே சொல்லுது இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது பார்த்தீங்களா. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஓட்டு வீடு தாங்க. ஆனால் அந்த காம்பவுண்ட் சுவர் மாதிரியே கட்டி அதோடே வீடும் வச்சுருக்காங்க. இந்த கருங்கல் காம்பவுண்ட் சுவர் பார்த்தீங்களா, இந்த கருங்கல் காம்பவுண்ட் சுவர் பள்ளத்தூரில் ஃபுல்லாக இந்த கருங்கல் காம்பவுண்ட் சுவர் தாங்க நான் பார்த்துருக்கேன். இந்த கருங்கல் காம்பவுண்ட் சுவரை பார்த்தா எனக்கு ஞாபகம் எங்கள் வீட்டுக்காரரோட வீடு தாங்க. ஒரு நாள் கூட்டி கொண்ட பள்ளத்தூரில் காமிச்சார். அவர் பிறந்த வீடு. அதாவது ரோட்டில் என்ன நடக்குதுன்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்குங்க காம்பவுண்ட் சுவர். நம்ம தலையில் ஒருத்தர் ஏறி நின்னால் எவ்வளோ ஹைட்டு இருக்குமோ அவ்வளோ பெருசு இருக்குங்க அந்த காம்பவுண்ட் சுவர். ஃபுல்லாக கருங்கல் தான், உடையவே உடையாது. அந்த காம்பவுண்ட் சுவரை உடைக்கவும் முடியாது. அதே மாதிரி காம்பவுண்ட் சுவர் மேலே ஃபுல்லாமே இந்த என்ன சொல்கிறது, பீங்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீங்கான் வச்சு அப்படியே சிமெண்ட்லேயே குத்தி வச்சுருந்தாங்க. யாரும் திருடுறவங்க அந்த மாதிரிலாம் களவாணி யாரும் ஏறி குதித்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி குத்தி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு காம்பவுண்ட் சுவரில். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக காம்பவுண்ட் சுவர் தான். இப்போ நம்ம இத்தினூண்டு வீடு கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்படுறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த வீடு சுற்றி பார்க்க தாங்க வந்திருக்கோம்.
இதை பாருங்க, இதுவும் சரியான அப்படியே பேலஸ் மாதிரி இருக்குங்க. நான் எல்லாம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தேங்க. எங்கள் வீட்டுக்காரர் அன்னைக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து வண்டியை நிறுத்தினங்க. பெயிண்டிங் இப்போ தான் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க போல், புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு, ஸ்கூல் லீவாக இருக்கவும் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட்டுக வருவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அங்கே ராஜா வீட்டுக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு அண்ணா ஒரு பேப்பர் கொடுத்து, இந்த பேலஸ் வந்து நீங்கள் தாராளமாக சுற்றி பார்க்கலாம், டிக்கெட்டை ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரரு வாங்க போய் பார்த்துட்டு வருவோம், இந்த மாதிரி வீடெல்லாம் நீ பாப்பா தம்பிலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் நான் சின்ன வயசில் இந்த மாதிரி வீட்டில் தான் ஓடி ஆடி விளையாண்டு திரிவேன், பள்ளத்தூர்லாம் இது மாதிரி வீடு இருக்குது, இந்த மாதிரி வீட்டில் தான் நான் விளையாண்டு திரிஞ்சேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். சரி வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி தான் இருக்குது வீடு அப்படின்னு பார்த்தா, இங்கே வருங்க நாங்கள் சுற்றி பார்க்க வீட்டுக்கு போகிற வீட்டுக்கு எய்த்தாப்பில் உள்ள வீடை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்கள் வீடு ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க இருந்துச்சு. இங்கே பாருங்க, இது வந்து நிலவாசல், நம்ம வீட்டிலலாம் வைப்போம்ல நிலவாசல், டிசைனை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நிலவாசல் கதவே எப்படி இருக்குது பாருங்க. இது கதவுங்க, கதவோட டிசைனை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் நான் இந்த மாதிரி கதவு பார்த்துருக்கேங்க அந்த காலத்து வீடுகளில் ஃபுல்லாக இதே மாதிரி கதவு தான் இருந்துச்சு. பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி வந்து காசுலாம் கொடுத்து டிக்கெட் வாங்கி இங்கே வருங்க நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பாட்டுக்கெலாம் ரீல்ஸ் எடுக்க விருப்பம் இல்லை, அதனால் நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணு போனதே இந்த பீரோவுக்கு தாங்க. பாருங்கள், ஃபுல்லாக அந்த காலத்தில் உள்ள புக்குங்க, இந்த சிலை, அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக புக்கு தான் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த பீரோ ஃபுல்லாக புக்கு தான், அந்த காலத்தில் உள்ள புக்கு. அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மழை பெஞ்சா நம்ம அந்த இதுலலாம் இந்த இடத்துலலாம் உட்காந்துக்கிட்டு சென்டரில் அந்த தண்ணி ஊற்றுறது எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம மலையில் உட்காந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கு உட்காந்துருந்தேங்க. அப்புறம் மாடிக்கு போனோம். மாடிப்படிலாம் எப்படி தெரியுமா, நம்ம இப்போ சிமெண்டில் செய்கிற மாடிப்படிலாம், ஆனால் படிலாம் எப்படி தெரியுமா கல்லுலே செஞ்சுருந்தாங்க. மாடிப்படிலாம் குட்டியாக தான் இருந்துச்சு, 2 பேர்லாம் போக முடியாது. இங்கே பாருங்கள், அந்த மாடிப்படி ஃபுல்லாக கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. 2 பேர் ஒன்றா நடந்து போக முடியாது, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக தான் போக முடியும், அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு மாடிப்படிலாம். ஆனால் கல்லுலே தான் செஞ்சுருந்தா, ஒரு டேமேஜ் இல்லைங்க, ஒரு இடத்துல உடையலை, ஒன்றும் பண்ணலை. இது வந்து மச்சி, நம்ம வந்து இப்போ போர்ட்டிகோ ஹால் அப்படி சொல்கிறோம்ல, இது வந்து மச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாச்சி சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை நாங்கள் பள்ளத்தூர் போயிட்டு போகும்போது காட்டினாங்க, இதுதான் மச்சின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கல்லுப்படி, இது வந்து மரத்தில் செஞ்சுருக்காங்க. இந்த சென்டரில் நிற்கிறதுக்கு மட்டும் மரத்தில் செஞ்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் நல்லா தெரியும், இது தாங்க மச்சி. இங்கிட்டு உள்ளதெல்லாம் ரூமு, இது மச்சி. எதுக்கு தெரியுமா அந்த மச்சி வச்சுருப்பாங்களாம், நெல் கொட்டி வைக்கிறக்காண்டி. அந்த காலத்தில் நெல் வயலில் அறுவடை செஞ்சு நெல் கொட்டி வைக்கிறக்காண்டி அந்த மச்சி வச்சுருப்பாங்களாம். இந்த ஹாலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் தூங்கலாங்க அந்த ஹாலில் மட்டும். ரொம்ப ரூமாலாம் இல்லைங்க, ஒரே நெட்டாக தான் இருந்துச்சு, எல்லாமே ஒரே நெட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ அங்கிட்டு எதிர்த்தாப்புல நின்னோம். அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா லேடிஸ், அந்த போகிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல தாங்க நின்றுட்டு இப்போ இந்த பக்கம் வந்திருக்கோம். அப்படியே ஸ்டெப்பு உள்ளே சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கிட்டு போய் சுற்றி பார்த்தோம்னாலும் நம்ம வெளியில் வந்துடலாம், அப்படி இருக்குங்க. பின்பக்கம் ஒரு வாசப்படி, முன்பக்கம் ஒரு வாசப்படி, வீட்டுக்குள்ளே அப்படியே சுற்றி வருதுங்க ஸ்டெப்பு. பாருங்கள், ஜன்னல் கதவு
ஒவ்வொன்றும் அவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் வேலை பார்த்து ஒரு வீடை கட்டிப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. சுற்றி அந்த பாருங்க, சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அப்புறம் நாங்கள் ஸ்டெப்பில் வந்தது ஒரு பக்கம், இப்போ இன்னொரு ஸ்டெப்பில் போகிறோம். இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக கல் தான். கல்லுலே தான் ஸ்டெப் வச்சுருக்காங்க. படி ஃபுல்லாக கல் தான். அந்த ஒவ்வொரு தூணும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த சென்டரில் அந்த மழை காலத்தில் இன்னும் பார்த்தோம்னா சூப்பராக இருந்திருக்குங்க. இது டோன்ட் டச், தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதில் என்னென்னா இந்த பீங்கானில் செய்வாங்கள்ல வாத்து, அப்புறம் சின்ன சின்ன இந்த புத்தர் சிலை, அப்புறம் புலி சிலை, அந்த மாதிரிலாம் நிறைய சிலைகள் இருந்துச்சுங்க. அப்புறம் சங்கு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண சங்கு அதெல்லாம் இருந்துச்சுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் என் பொண்ணும் பையனும் நான் ஊஞ்சல் ஆடுறோம்மா, எங்களை வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஊஞ்சலை பார்த்தீங்களா, அந்த சங்குலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. எவ்வளோ வெயிட்டாக உள்ளவங்க கூட இதில் உட்காந்து ஆடலாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சங்கிலி. சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்க வந்தவங்க தான். ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஊஞ்சல் ஆட ஆசையாக இருந்துச்சு. நானும் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறேன். என்னையும் வீடியோ எடுங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அப்புறம் அவர் வீடியோ எடுத்தாருங்க. என் பொண்ணு பையன் 3 பேரையும் வச்சு வீடியோ எடுத்தார். நான் ஜாலியாக ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு சுற்றி பார்த்துட்டே இருந்தேங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்னா, நீங்கள் மட்டும் உட்காருறீங்க, நானும் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து உட்காந்துருந்தார். அப்புறம் என் பொண்ணை வீடியோ எடுக்க சொன்னாக்கா அதை எடுக்கலை, என் பையன் தான் எடுத்தான். இங்கே பாருங்கள், இது ஒரு ஹால். இந்த ஹாலில் 500 பேர் உட்காரலாம். பாருங்கள், இந்த ஃபேன் அந்த காலத்து ஃபேனுங்க. இந்த லைட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. மேலே ஒரு கண்ணாடி, கீழே ஒரு கண்ணாடி, சென்டரில் லைட்டு. இந்த லைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஹாலில் நான் பார்த்தது 500 பேர் இருக்கலாங்க. இந்த ஹாலில் மட்டுமே 500 பேர் இருக்கலாம். அவ்வளோ பெரிய ஹால். சன்னல், ஒவ்வொரு இடத்துலையும் சன்னல். இந்தங்க சன்னலுக்கு வெளியிலே ரோடு. அப்புறம் நாங்கள் 4 பேரும் உட்காந்து மறுபடி ஊஞ்சலில் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி அந்த ஹாலுக்கு போகணும்னு கூட்டிகிட்டு போய் அந்த ஜன்னலில் உட்காந்து நான் சுற்றி அந்த ஹாலை வீடியோ எடுத்தேங்க. அந்த சன்னலில் நல்லா உட்காந்து நம்ம வெளியில் யாரும் போகிற ஆளா அப்படின்னு சொல்லி ரோட்டில் உட்காந்து பார்க்கலாங்க, அப்படி இருந்துச்சு. இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்களா, மரத்திலே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மரத்திலே பெயிண்ட் பண்ணி மரத்தையே அப்படியே பெயிண்டிங் மாதிரி பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. மரத்திலே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த கதவுலாம் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குன்னு ஒவ்வொரு கதவும். இதுவும் பெயிண்டிங் தாங்க, இதுவும் பெயிண்டிங் தான். இந்த கதவை பாருங்கள், இதுவும் பெயிண்டிங் தான். இதெல்லாம் கண்ணாடி. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா பெயிண்டிங், அது மரத்திலே செஞ்சுருக்காங்க. மரத்திலே செஞ்சு மரத்திலே அப்படியே பெயிண்டிங் ஆக்கியிருக்காங்க. ஃப்ரேம் பண்ண மாதிரி ஆக்கியிருக்காங்க. இந்த ஃப்ரேமை பார்த்தீங்களா, இது சரியான ஃப்ரேமுங்க. கண்ணாடியில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரா என்னன்னு தெரிலங்க. எங்கள் வீட்டுக்காரரை விட ஹைட்டாக இருந்துச்சு. இது பொட்டி. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொட்டிலாம் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பொட்டிலாம் லைட்டாக கூட கிளியலை. அவ்வளோ சூப்பராக, கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லை, அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் இது விளக்கு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த சிமிலி விளக்கு அதுக்குள்ளே வச்சுருப்பாங்களாம். கேட்டோம் இது என்னதுன்னு. அது விளக்கு வைக்கிறதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த விளக்கை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அண்டாவை பார்த்தீங்களா, என் பையன் ஹைட் இருக்குங்க. என் பையன் அந்த அண்டாவோட கொஞ்சம் தான் ஹைட்டாக இருந்தான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒல்லியாக இருந்துச்சா, சரி ஒருவேளை சின்னதாக இருக்குமோன்னு பக்கத்தில் போய் பார்த்தோம்னா ஒரு 50 குடத்துக்கிட்ட முழுசாக பிடிக்குங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த குடங்கள்லாம், பிளாஸ்டிக் குடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடத்தில் தாராளமாக 50 குடம் பிடிக்குங்க. பாருங்கள், நம்ம
பெரிய ஆளுகளே ஒரு ஆள் உள்ளே இறங்கி ஒளிஞ்சுக்கலாம், அவ்வளோ பெருசு இருக்குது. அப்புறம் நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போய் பார்க்கில் விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.